ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நிறைய பேர் ஜெய் மெயின் எழுதியிருப்பீங்க. சில பேர் மேக்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க, கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணியிருப்பாங்க, சில பேர் எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஆவரேஜாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். எந்த இன்ஸ்டியூஷனில் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், இது நல்லா இருக்குமா அப்படின்ற அடுத்த டவுட் உங்களுக்கு இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மேக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஆவரேஜாக பண்ணுறதுனால அவங்களுக்கான கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாது அப்படின்றத நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மேக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷனில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ன்ற ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு பிஎஸ்சி ப்ரோக்ராம் தான். இதில் ஆவரேஜ் அவங்க பேக்கேஜே 28 lakhs கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 62 lakhs per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். நீங்கள் உங்கள் +1 +2 இருக்க மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஜெய் மேனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷன் தாராளமாக எழுதலாம். இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது ஒரு பிஇ பிடெக் இந்த டிகிரிக்காக படிக்கல சார், எனக்கு எந்த நல்ல இன்ஸ்டியூஷனில் என்ன கிடைச்சாலும் நான் படிப்பேன், நான் ஒரு பெரிய லெவலில் வந்துடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். சரி, இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் அட்மிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிருது. அதில் நீங்கள் முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா MIT, பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, கார்னல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு ஈஸியாகவே ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் கோர்ஸை நீங்கள் நல்ல மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதை மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன கோர்ஸ்னாலும் பரவாயில்ல சார், நான் அதை எடுத்து படிக்கிறதுக்கு ரெடி, நான் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், நல்ல பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் அண்ட் இந்த இன்ஸ்டியூஷன் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சார், இதில் எங்களால் ஃபீஸே கட்ட முடியாது, இதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் மேக்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனே உங்களுக்கு மந்த்லி 5,000 rupees ஸ்டைஃபண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களால் பணமே கட்ட முடியல, ரொம்ப ஏழ்மையாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் எல்லாமே அவங்களே கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஃபீஸ் கட்டுறது, என்னால் பணம் ரெடி பண்ணி என்னால் அட்மிஷன் வாங்க முடியாது, இந்த காரணங்கள்லாம் இதில் எடுபடாது. நீங்கள் நல்லா படித்து திறமையான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இதில் போய் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதை இன்ஸ்டியூஷனை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.